ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாவே உங்க மொபைல் போன்ல உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோ ஆட் பண்ணி நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நட்புக்காக வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க் சேக் எஃபெக்ட் அந்த ரெண்டையும் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பீட் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பீட் மார்க்கில் பார்த்தீங்கன்னா நான் பீட் மார்க்கு தகுந்த மாதிரி இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொடுத்துருக்கிற இமேஜில் மட்டும் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை மட்டும் சேஞ்சு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்படியே கீழே வந்துக்கோங்க. கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் இமேஜ் இருக்கும். 1ஆம் நம்பர் போட்டு ஒரு டபுள் இமேஜ் நான் கொடுத்துருப்பேன். அந்த 2 இமேஜ்லேயும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை கீழே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொடுத்துருக்கிற இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்கிற ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே உள்ள ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ண முடியும். உங்களோட கேலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும். அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போ நான் என்ன சொன்னேன், மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணேனோ அதே இமேஜை கீழே ஆட் பண்ண சொன்னேன். இப்போ கீழே உள்ள செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணோனையும் உங்களோட கேலரி பேரும் அகெயின் அதே இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இமேஜும் சேம் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்துள்ள எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜை 1 by 1 சேஞ்சு பண்ணிக்கோங்க. நான் எப்படி சேஞ்சு பண்ணுறேனோ இதே மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் எடிட் பண்ண போகிற எல்லா இமேஜையும் நான் கொடுத்துருந்த இமேஜில் சேஞ்சு பண்ணிட்டேன். நீங்களும் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை 1 by 1 சேஞ்சு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேக் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேக் எஃபெக்ட் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட் இருக்கும். இந்த 4 எஃபெக்டையும் காப்பி பண்ணி நம்மளோட இமேஜில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோ மார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே கீழே வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இமேஜில் வேண்டாம். இப்போது அதில் 2 இமேஜில் கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பேஜ் ஸ்டைல் கிட்ட ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கானையும் இந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இந்த 2 மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு ஏதாவது ஆனில் இருந்தால் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீழே உள்ள இமேஜில் எஃபெக்ட் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. மறுபடியும் சேக் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எஃபெக்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, எஃபெக்ட் இமேஜ் 1லேருந்து எஃபெக்ட் காப்பி பண்ணிட்டோம். இப்போ அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. அடுத்து பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கீழே வந்துக்கலாம். இப்போ கீழே உள்ள இமேஜில் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பேஜ் ஸ்டைல் கிட்ட ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கான் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் கீழே உள்ள பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற இமேஜில் எல்லாத்துலேயும் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். அப்படியே பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இமேஜ் 1 இமேஜ் 2 இந்த 2லேருந்து எஃபெக்ட் காப்பி பண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து உள்ள அந்த எஃபெக்ட் 3ஐ கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு இதே மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் முடியுது பார்த்தீங்களா, இதுவரையும் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த டபுள் இமேஜ் இருக்கா, இதில் வரையும் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த 2 இமேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு இமேஜோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். அதாவது ஃபஸ்ட் இந்த இமேஜோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஊடால இருக்கிற அந்த குட்டி இமேஜை விட்டுருங்க. அதுக்கு மேலே உள்ள இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஊடால இருக்கிற ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு மேலே உள்ள இமேஜை இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜை இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பேஸ்டில் கிட்ட 6 மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் எல்லா இமேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு 3 இமேஜ்லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். 4வது ஒரு இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போது பீட் மார்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து அடுத்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி இமேஜ் இருக்கும். அந்த குட்டி இமேஜோட லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கிற அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் எப்போதும் போல தான் அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பேஸ்டில் இருக்கும், அது பக்கத்தில் உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கானையும் பிளெண்டிங்கோட ஒப்பாசிட்டி இந்த 2 மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. மீது இந்த 3 ஐக்கான் வந்து ஆனில் இருக்கட்டும். இப்போ பேஸ்டிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குங்கிறத. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.